வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி பஞ்சாபி ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். அது பேர் ஸ்வீட் குல்குலே. அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப்பு, வெல்லம் 1 கப்பு, சோடாவுக்கு 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் சோம்பு. கார்னிஷுக்கு நம்ம ஹனி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் நட்ஸ் முந்திரியும் பாதாமும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெல்லம் 1 கப்பை மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுருக்கோம். 1 கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா இதில் கரைஞ்சா போதும். தண்ணியில் வெல்லம் கரைஞ்சதும் பாகு எடுக்க வேணாம், கரைஞ்சா மட்டும் போதும். எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லத்தை நம்ம சூடு பண்ணி இது வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கோதுமை மாவில் நம்ம சோடா உப்பு 1/2 ஸ்பூனு போட்டுக்கலாம். இந்த சோப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாகு வெல்லம் வெள்ளை தண்ணி இப்படி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கையாலேயே நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். கையாலேயே இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக பண்ணக்கூடாது. நல்லா இது சில்லுன்னு ஆறிடுச்சு. ஆறின பிறகு தான் பிசையணும். உங்களுக்கு இது பிசைகிறது இது தண்ணி பத்தலைன்னா, வெள்ளை தண்ணி பத்தலைன்னா கொஞ்சோண்டு நீங்கள் கூல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த வெல்லம் போட்டது இல்லாமல் நான் இது 1 கப்பு வாட்டர் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ 3/4 கப்பு வாட்டர் நல்லா இப்படி போட்டு ஊற்றி இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், 3/4 கப்பு வாட்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தண்ணி தொட்டு இப்படி பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம கடாய் போட்டிருக்கேன். அதில் ஆயில் சூடு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம இப்படி பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இப்படி ஷேப்பில் கட் பண்ணுற மாதிரி இந்த பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சிக்கணும். இப்படி கட் பண்ணால் வரணும். அந்த அளவுக்கு இப்படி கட் பண்ணால் பாருங்கள், இப்படி கட் பண்ணால் உருண்டை பிடிக்க இப்படி வரணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். பிசுன்னு இருந்தால் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். நான் இதுக்கு ஒரு 3/4 கப்பு வாட்டர் ஊற்றிருக்கேன். இப்போ இது இதை அப்படியே வச்சிடலாம். ஆயில் சூடாகட்டும், அப்புறம் நம்ம போடக்குள்ளே காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ கடாய் போட்டாச்சு, ஆயில் விட்டாச்சு, சூடாகிடுச்சு. மீடியம் ஹீட் ஆனதும் நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கியாக பிடிச்சிதுன்னா பக்கத்தில் வாட்டர் வச்சுக்கிட்டு அதில் அப்படி தொட்டுட்டு திருப்பியும் பால் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி கிள்ளி போட்டுக்கலாம்.
லைட்டாக அப்படி கலவை கொடுத்துக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கிட்டு பொறுமையாக அப்படியே பெரட்டி போட்டு நம்ம குலோப் ஜாமுன் கலர் வருது இல்லைங்களா, அது மாதிரி லைட் கலர் வரக்குள்ள ஓரளவுக்கு டார்க் இல்லாத லைட்டாக எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கலர் வரக்குள்ள கோல்டன் ப்ரௌன் வரக்குள்ள எடுத்துடலாம். எல்லாம் ஒன்று போல் கோல்டன் ப்ரௌன் வரக்குள்ள எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த குல்குலே வந்து அப்படியேவும் சாப்பிடலாம். இந்த மாதிரி தான் பஞ்சாபில் வச்சு அப்படியே அவங்கவுங்க பண்டிகை டைமில் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு நாம் வந்து இந்த மாதிரி கூட கார்னிஷ் பண்ணி கொடுக்கலாங்கிறதுக்கு நான் காமிக்கிறேன். பாகு கூட விடுவாங்க. நாம் வந்து தேன் வந்து விடுறோம். தேன் ட்ராப் பண்ணி இப்படி கார்னிஷ் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு நம்ம நட்ஸ் வந்து இப்படி தூவி குழந்தைங்களுக்கு கொடுக்கக்குள்ள அட்ராக்ஷனாக இருக்கும். அவங்க அதை எடுத்து அப்படியே சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நாமளும் சாப்பிடணும்னா இந்த மாதிரி கூட சாப்பிடலாம். ஸ்வீட் கம்மியாக வேணுங்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லை நிறையா ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படின்னா தேன் விட்டு இந்த மாதிரி சாப்பிட்லாம். ஓகே, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.